ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஏன்னா 25ஆம் தேதிக்கு மேலே ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு, மழை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி, ஆனால் ஒண்ணுமே காணும், வெயில் அடிச்சிட்டு இருக்கு வெளியே அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. எஸ், நம்மளுக்கு வந்து இருக்கு இன்னும் 29, 30 இந்த 2 டேட் சேவ் பண்ணிச்சுக்கணும். அதாவது வீக்கெண்ட், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இது இன்னும் ஒரு இதுக்குன்னா நம்மளுக்கு லீவுக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் ஏன்னா அது வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே ஆல்ரெடி நம்ம லீவ் தான். ஸோ அதனால இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சுகமான செய்தி. அண்டு நம்மளுக்கு ரெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு சாட்டர்டே மார்னிங் ஒரு 10 o'clock மேலே அதிகமாகி சாட்டர்டே அண்ட் சண்டே, முக்கியமாக சண்டே ஃபுல்லாக இந்த பிளான் வச்சுக்காதீங்க. பிகாஸ் சண்டே ஃபுல்லாக ஒரு ஹெவி ரெயின் இருக்குது சென்னையில். நம்ம ரெயின் எவ்வளோ வரப்போகுதுன்ட்டு நான் வரப்போகிற வீடியோ சொல்கிறேன். இது வந்து புயலாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து அது புயல் பேர்னு பார்த்தீங்கன்னா டிட்வா அப்படின்னு ஒரு புயல் வந்து மாறிடுச்சு. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளை வெள்ளிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை சண்டே வந்து ஒரு நல்ல ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது. அது இந்த புயல் டிட்வா புயல் வந்து அது டிப்ரெஷனாக வருமா இல்லை புயலாகவே கரையை கொடுக்குமான்ட்டு வரப்போகிற வீடியோஸ் சொல்கிறேன். அண்ட் வந்து இது எங்கே கரையை கடக்க போகுது, இது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சென்னைக்கு அப்படின்னா நெல்லூர் பக்கத்துல, அதாவது சென்னைக்கு நெல்லூருக்கு இடையே, இல்லை சென்னையிலே நம்ம எண்ணூர் அங்கே கரையை கடக்க கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ எங்க கரையை கடக்க போது, இன்னும் அந்த சாட்டர்டே சண்டே எவ்வளோ ரெயின் இருக்க போகுது, அண்டு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு லீவ் இருக்குமான்னு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அப்போ சொல்றேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்க்கலாம்.